நாம எவ்வளோ காஸ்ட்லியா ஒரு பில்டிங்கை கட்டியிருந்தாலும் ப்ராப்பர் கியூரிங் இல்லை அப்படின்னா அந்த பில்டிங்கோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கியூரிங் பண்ணுறதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். நார்மலாக கியூரிங் வந்து 14 to 28 டேஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதை விட கம்மியாகவும் பண்ணக்கூடாது, அதிகமாகவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து 2 டேஸ் பிஃபோர் தான் ரூஃப் காங்கிரீட் வந்து போட்டிருக்கோம். இப்போ கியூரிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி எந்த மெத்தட்ல கியூரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ நம்ம பாண்டிங் மெத்தட் மூலம் தான் இந்த கியூரிங் நாம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கியூரிங் பண்றதன் மூலம் வாட்டர் வந்து இந்த ஸ்லாப் சர்ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். இதனால மாய்ஸ்சர் வந்து எல்லா இடமும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதனால ஷ்ரிங்கேஜ், கிராக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளங்களை வந்து நாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த பாண்டிங் மெத்தட் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எல்லா இடமுமே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேவ்மெண்ட்ஸ், ஃப்ளோர்ஸ், ஸ்லாப்ஸ் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கியூரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாபோட கியூரிங் பீரியட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு வந்து 7 to 14 டேஸ் கியூரிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளெண்டட் சிமெண்ட், அதாவது இந்த போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட், இதுக்கு எல்லாமே நீங்க 10 to 14 டேஸ் வரைக்கும் கியூரிங் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.